ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி என்ன நாம் பார்க்க போகிறோம்னா ப்ளெயின் குருமா. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா. தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. அரைக்கிறதுக்கு தேங்காய், முந்திரி, சோம்பு, உடச்சக்கடலை. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டை, பூண்டு, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு கூடவே நம்ம கொஞ்சம் வதங்கின பிறகு வெங்காயம் சேர்த்துருங்க. வெங்காயம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளி. தக்காளி வதங்கின பிறகு இதிலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் தக்காளி வதங்கும் ஈஸியாக. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆறிட்டு இருக்கட்டும். மறுபடியும் ஒரு வானலில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சி இலை, ஏலக்காய் போட்டுட்டு பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட், வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சோன்னே அந்த பேஸ்ட்டு ஊற்றிடணும். இந்த பேஸ்ட்டு ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அடுத்து நம்ம மஞ்சள் தூள், ஒரு மிளகாத்தூள், ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், உங்கள் அளவு காரத்துக்கு ஏற்ற அளவு போட்டுங்க. நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும், வதக்கணும். வதக்கிட்டு இதில் அரைக்கிறதுக்கு சோம்பு, தேங்காய், முந்திரி, உடச்சக்கடலை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்க. வச்சுட்டு குருமா ஒரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு கொதித்த பிறகு இந்த தேங்காய் இதை நம்ம ஊற்றிடணும். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். தேங்காய் ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. குருமா பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. நான் இன்றைக்கி இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கிறேன். தேங்காய் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதித்த பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி அது மேலே போட்டுட்டு சோப்பலாம். இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ப்ளெயின் குருமா. நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் பண்ணுறேன். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 1/2 hour பொறுத்து நம்ம போடுறோம். சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்னு. சப்பாத்திக்கும் இந்த குருமாவுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரைஸ் கூட இது சாப்பிட்லாம். நம்ம நல்லா தான் இருக்கும் ரைஸ் கூடவும். பாருங்கள், சப்பாத்தி அவ்வளோ சூப்பராக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இந்த குருமா எல்லாத்துக்குமே செட் ஆகும். பாருங்கள், சப்பாத்திக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பேப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குருமா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்பாத்தி குருமாவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது.